ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு சூப்பரான இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது எவ்வளோ ஸ்பாஞ்சாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 4 முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கருவை தனியாக பிரிச்சுருக்கேன். மஞ்சக்கருவில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு எண்ணெய், 70 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எசன்ஸை நம்ம இந்த முட்டையோட மஞ்சக்கருவிலே சேர்த்துக்கலாம். நீங்கள் எசன்ஸையும் உப்பையும் மஞ்சள் கருவோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எக்ஸ்மெல் வராது. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கருவை நல்லா நுர பொங்குற அளவுக்கு நம்ம நல்லா பீட்டரில் அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை 4 பகுதியாக போட்டு நீங்கள் நல்லா அடிச்சுக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சிரணும். அப்படி உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகரை பவுட்ரு பண்ணிக்கோங்க. 100 கிராம் சுகர் பவுட்ரு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எக் ஒயிட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவில் எசன்ஸ் சேர்த்துருக்கோம்ல, அதில் நல்லா மஞ்சள் கருவோட கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பவும் நீங்கள் எண்ணெய் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்க வேண்டாம். லைட்டாக எண்ணெய் அந்த முட்டையோட மஞ்சக்கருவோடு சேர்ந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை 2 தடவை சலித்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 தடவை சலித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு ரொம்பவே கட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம மஞ்சள் கருவை அடிச்சிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி பீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக மட்டும் நம்ம எக் ஒயிட்டை எடுத்து இந்த மஞ்சள் கரு மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மொத்த பேட்டரியும் அந்த எக் ஒயிட்டோடு சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எக் ஒயிட்டும் அந்த மஞ்சள் கருவோட மாவும் கலந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஸ்கொயர் டின்னு தான் எடுத்திருக்கேன். அதில் நான் பட்டர் ஷீட் போட்டு நான் லைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் இன்றைக்கி ஊற்றி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி கடாயில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஓடிஜியில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நம்மளுக்கு 160 டிகிரிக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 50 நிமிஷம் இதை பேக் பண்ண வைக்கணும். கடாயில் வச்சாலும் இதே டைமிங் தான். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 50 நிமிஷம் இதை பேக் பண்ண விடுங்க. அப்போ தான் இது நல்லாவே வெந்து கிடைக்கும். நம்ம ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடாயில் வச்சிடலாம். நான் சிம்பிளாக அலுமினிய சட்டியில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு அது மேலே தான் இதை கேக் பேட்டரை வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. கரெக்டாக 50 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம எடுத்து செக் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா ஒயர் ரேக் மேலே இதை டின்னை வச்சுருங்க. டின்னை வச்சுட்டு நல்லா இதை ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். என்னோடய கேக் ரொம்பவே உப்பி தட்டுலலாம் ஒட்டிருச்சு. நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. நம்ம கோதுமை மாவு கலந்ததுனால மைதா மாவோட கலருக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி கலர் கிடைக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஆனால் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் கேக் ஹார்ட் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம டீ டைம் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக கோதுமை மாவு, முட்டை இதை மட்டுமே சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை.
நீங்கள் வேணால் ஆயிலுக்கு வேணால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான கேக்கு. உங்கள் குழந்தைங்களும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.